ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஹாடன் எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அடுத்த நாளாவது அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குதா. அஹாடனோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. இதை பார்த்து ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். இவளுக்கும் வேற ஏதாச்சும் கேங் பசங்களுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சா என்ன? அதனால தான் இவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமா? அஹாடன் வந்து சொல்லும் போது தான் இவனுக்கே தெரியுது அந்த விஷயம் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. இவ கண்ணில் ஏதோ ஒரு தூசி போனனால வரவல்ல இவளுக்கு சரியாவே கண்ணு தெரியல. கண்ணு சரியா தெரியாதனால அங்கேயும் இங்கேயும் இடிச்சுக்கினே வந்தாளா. இதனாலதான் அஹாடனுக்கு அங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு. சே, அப்ப நான் தான் எதோ யோசிச்சிருக்கேன் போல. யங்ஸ்டர் மாதிரி மாத்தவங்க கூட சண்டை போடுவாளா அப்படி இப்படின்னு. சரி, இப்ப அதுதான் விஷயம்னா நீ வந்து ஐட்ராப்ப போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஐட்ராப்ப கொடுத்தா அவ கண்ணா பின்னாடி போடுறா. அவளோட மூஞ்சி ஃபுல்லாவே ஐட்ராப்பா தான் இருக்கு. என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு சரியா ஐட்ராப்ப போட வராது. ஓ அப்படிதான் விஷயம்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் ஐட்ராப்ப அவன் போட ஹெல்ப் பண்ணாலும் அப்படியே எப்பயும் மூஞ்ச திருப்பிக்கினே இருக்கா. இப்படி எல்லாம் பண்ணா என்னால எப்படி போட முடியும்? இதனாலேயே மூஞ்ச டைட்டா போச்சுக்கிறான். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணாத. அங்க பண்ணக்கு அப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாவும் இருக்கு. இப்பதான் அவ ரிலீஃபா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நீ வந்து கொஞ்சம் தள்ளி போறியா? எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. சீன்ல லஞ்ச் டைம் அது. அங்க ரைடோ ஹெல்ப் பண்ணனால அவ லஞ்ச அப்படி கொடுக்குறா. இந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, காத்தடிக்கிறனால இவனோட கண்ணுல தூசி போயிடுது. சரி, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, இப்போ என்னோட முறை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பேர்ல மூஞ்சி ஃபுல்லாவே அந்த டிராப்ஸால ரொப்பி விட்டுறா. உன்னால இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இதை நானே பாத்துக்கிறேன். அப்படி சொல்லும் போது அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவனை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு சீன்ல கிளாஸுக்கு வந்துடுறான். அங்க வந்து பேச ட்ரை பண்ணும் போதும் யாரோ ஒருத்தங்க இவன் பின்னாடியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. அங்க கிளாஸ் முடியுது. யாரோ ஒரு கிளாஸுக்கு போகணும். அப்போ கூட யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அங்க இதனாலேயே அவன் ஒரு டிப்ரெஷனுக்கே போயிடுறான். ஏன்னா எங்க போனாலும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் என்ன ஏதாச்சும் பெரிய தப்பு பண்ணனா என்ன? சின்ன வயசுல நான் தெரியாதனமா பாலை தூக்கி பூச்செடியில அடிச்சேன். அது அவ்வளவு பெரிய தப்பா இருக்காது. அதே மாதிரி என்னோட தங்கச்சியை அடிக்கடி நான் தொலை பண்ணேன். இல்ல நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய மாஸ்டர்லாம் இல்ல. அதுக்குன்னு என்ன போய் ஒரு ஹிட்மேன் வந்து எதுக்கு தொத்த போறான்? இதுக்கப்புறமா அவன் போற ஒரு இடத்துக்கும் அங்க ஃபாலோ பண்ணிக்கினே இருக்காங்க. ஏன் பாத்ரூம்ல ரெண்டுக்கே போனாலும் அதுல யாரோ ஒருத்தங்க பாக்குற ஃபீல் வந்து இவனுக்கு கண்டிப்பா வருது. இதை பத்திலாம் இவன் யோசனை பண்ணா அஹாடன் வந்து கட்டி பிடிக்கிறான். இல்ல அஹாடன், எனக்கு வந்து ஒன்னும் இல்ல, நான் வந்து இப்போ நல்லாதான் இருக்கேன். நான் திடீர்னு அங்க திரும்பவும் ஃபீல் வருதா. அவன் டப்புன்னு வெளில போய் பாக்குறான். போதும் நீ தானே அது? ஆனா அந்த பர்சனை பார்த்தா ரொம்ப உயரமா இருக்கான். அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அவ்வளவுதான், என்னை வந்து அடிச்சிருவான் போலயே. உண்மையிலேயே அது ஒன்னும் பயங்கரமான பர்சனே இல்ல, ஒரு அழகான பொண்ணுதான். அட ஹோஷிராய், நீ தானா? அப்பனா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுமா என்ன? ஆமா, எனக்கு இவள நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் தான் அவ அமைதியாக்குறா. வந்து கவலைப்படாத, அந்த ஹைஸ்கூல் விஷயத்தை பத்தி அவனுக்கு சொல்லு. சின்ன வயசுல இருந்து நான் தான் இவ கூட இருக்கேன். எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், இது ரெண்டுத்துலயுமே நான் இவளை ப்ரொடெக்ட் பண்றேன். ரொம்ப கியூட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கிறனால இந்த கெட்டவங்க அப்ரோச் பண்றது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அதை வந்து நான் நடக்க விரும்பல. அப்பத்துல இருந்தே நான் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். ஓ, அப்போனா நீ அப்பத்துல இருந்தே ஒரு ஸ்டாக்கரா தான் இருந்தியா? ஆனா நான் வந்து இதுக்காக தான் ரொம்ப பயந்தேன். உன்ன மாதிரி ஒரு கெட்டவன் அவனால நம்ம அஹாடனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா இருக்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். நான் வந்து அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? இல்ல நீ உண்மையிலேயே ஒரு நல்லவன். நீ ஒன்னும் பயங்கரமானவன் இல்ல. ஆமா ரீனா, நீ வந்து அங்க என்ன பண்ண இருக்க? அவன் ஒரு கெட்டவன். இதை கேட்டோன்னே அவன் மூஞ்சிலே சும்மா தட்டி வர்றான். ரைடோ ஒன்னும் கெட்டவன் இல்ல, அவன் உண்மையிலேயே ஒரு நல்லவன். அவன் பயங்கரமானவனும் இல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து தெரியும் அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கான். அதனாலதான் நீ மாட்டிக்கின. என்னது, நீ மாட்டிக்கினியா? இல்ல அவ அழுதுகினே அங்க இருந்து ஓடுறான். நான் வந்து உன்னை தூரத்துல இருந்து பார்க்க தான் போறேன். இதுக்கப்புறமும் அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்களா, ஆனா அவ தூரத்துல இருந்து பார்த்துனே இருக்கா. இந்த விஷயத்தினால ரைடோ ரொம்ப கடுப்பாயிரான். ஏன்னா அவனுக்கு ஒரு தலைவலியா இருக்கு. அடுத்த நாளாவது அங்க வந்து பார்த்தா அவ மாஸ்க போட்டுன்னு இருக்கா. அஹாடன், என்ன ஆச்சு உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? நீ என்ன ஓகே தானா? ஆனா அவ சொல்ல ட்ரை பண்றா, இருந்தாலும் எதுவுமே கேட்கல. இப்பதான் அவ நல்லா பாக்குறா. கீழே பார்த்தா ரைடோ ஜிப்பைய போல. பார்த்தனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை சொல்லணும்னு சொல்லி கிட்ட கூப்பிடுறா. கிட்ட ரைடோ வரான். அங்க எவ்வளவோ அவ சொல்ல ட்ரை பண்றா. இருந்தாலும் அங்க எந்த விதமான சவுண்ட் அவனுக்கு கேட்கவே இல்ல. சரி அஹாடன், நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்ற. இருந்தாலும் நம்ம கிளாஸ் முடிஞ்சக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன்னா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அங்க இந்த மாதிரி இவன் மோட்டிவேட்டடா இருக்காளா? இதனாலேயே அங்க ரைடோ யோசிக்கிறான், என்ன ஆச்சு இவன் இன்னைக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கா. இப்போ நானும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணும். அதாவது நானும் அந்த மாதிரி இருக்கணும். ஃபயர்டா டீச்சர் ஒரு கொஸ்டின் எழுதி போடுவாரு. அதை சால்வ் பண்றதுக்கு யாராச்சும் வரீங்களா? உடனே ரைடோ கையை தூக்குறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது இது நடக்க கூடாது. அங்க இதனாலேயே அவ கையை அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா ஆட்டுறா. சரி அஹாடன், நீயே வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி அங்க பர்ஃபெக்டா சால்வ் பண்றா. அந்த ஆன்சரும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. அஹாடன், இது வந்து ஓகேமா, ஆனா பக்கத்துல ஏதோ ஒன்று வஞ்சி வச்சிருக்கே, அது என்னது? பாவம் ரைடோக்கு இன்னுமும் அந்த விஷயம் தெரியல. அப்புறம் டிராயிங் கிளாஸ் வந்து அங்க மாடலா நிக்கிறதுக்கு யாராச்சும் வேணும்னு கேட்பாங்களா? உடனே ரைடோ கையை தூக்கலான்னு பாப்பான். அவ கையை பொச்சிக்கிறான் வேணான்னு. ஆனா டீச்சர் இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க ரைடோ போஸ் எல்லாம் பலமா கொடுப்பானா, கீழே அவனுக்கு தெரியல அந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு. அங்க அஹாடன் தான் எதோ பண்ணி காப்பாத்துறா. அங்க இதே மாதிரி தான் ஒரு கிளாஸும் நடக்குதா. அங்க டீச்சர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டாலே போதும் ரைடோ தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். அங்க அஹாடனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. மானம் போக
விழக்கூடாதுன்னு அங்க பெஞ்ச் எல்லாம் தள்ளி காப்பாத்துறா. இதுக்கப்புறம் அங்க பிரேக்கும் வந்து அவன் பாத்ரூம்க்கு போயிட்டு வரானா. இப்பயாச்சும் அவன் ஒழுங்கா ஜிப்ப போட்டிருப்பான்னு பார்த்தா ஜிப்ப இன்னும் அவன் போடல. இதே மாதிரி எங்க ஸ்கூலே முடியுது, இன்னமும் ரைடோ ஜிப்ப ஒண்டி போடல. சரி ஹார்டன், நம்ம வீட்டுக்கு போகலாமா? இதை கேட்டோன்னே அவ டக்குன்னு வந்து ஒட்டிக்கிறா. அம்மா இதுக்கு இவ ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றா, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாவும் ஃபயர்டாவும் இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த இவ சொல்ல ட்ரை பண்றாளா என்ன? சீன்ல அங்க போகும்போதே அவன் சொல்றான், இப்படி நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா இவ என்ன விஷயத்த தான் சொல்ல ட்ரை பண்றா? அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அதை பார்க்கும்போது தான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. மன்னிச்சிரு ஹார்டன், நீ வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இப்போதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது நீ இன்னைக்கு முடிய கட் பண்ணிருக்க அதுதானே? மன்னிச்சிரு, அதுக்காக தான் நீ எவ்வளவு விஷயத்த பண்ணியா? இதை கேட்டா ஒரு மாதிரி டயர்டே ஆயிரா. சீன்ல வீட்டுக்கு வரானா, அங்க வந்து அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். ஹார்டன் வந்து என்ன விஷயத்த சொல்ல ட்ரை பண்றா? அவ முடிய வெட்டலனா என்ன விஷயமா இருக்கும்? அண்ணா நீங்க வந்து ஜிப்பே போல இன்னும் ஒரு போவடா இருக்கீங்க. அட இததான் அவ சொல்ல ட்ரை பண்ணாலா? நான் தான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், இதை கூட என்னால கவனிக்க முடியலையா? அண்ணா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லி எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஆனா ரைடோ அங்க வரவே இல்ல. அந்த ஓஷிராய் அந்த பொண்ணும் சைடா பாத்துக்கினே யோசிக்கிறா, இன்னைக்கு என்ன ரைடோ வரலையா? அப்போ இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு போல. அதான் இன்னைக்கு ரீனாவை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஆனா வெளியில மழை பெய்யுமா, அதவ பாத்துன்னு இருப்பா. அங்க ஓஷிராய்க்கும் புரியுது, அப்போனா இவ கொடைய கொண்டு வரலையா? அப்போ இந்த யூஸ் பண்ணிக்கோ இந்தா. ஆனா அந்த சவுண்ட் கேட்டு அவ பாக்குறா, இது என்ன பாமா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல ரீனா, அது ஒன்னும் பாம் இல்ல. ஆனா அந்த விஷயத்த அவளைக்கும் கணக்குல அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட குத்துட்டு அப்படியே அவ போயிடா. அங்க ஓஷிராய் தான் இதனால வாங்கி மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கு. அவ டீச்சர் கிட்ட குத்துட்டாளா, நான் வந்து இதை அவளுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்தேன். சீன்ல அவ பாத்ரூம்க்கு போவா, இதை ஒரு வாய்ப்பா வச்சு அம்பல்லாவ அவ பக்கத்திலேயே வைக்கிறா. இந்த வாட்டி நீ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனா ஹார்டன் வந்து பார்க்கும்போது அவ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிரா. இதுக்குள்ள ஏதோ ஒரு கோஸ்ட் எனர்ஜியோ இல்ல ஒரு பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனால ஏதோ ரிச்சுவல்லாம் பண்ணி அங்க ஒரு போட்டியே போட்டு வச்சாரா. அங்க ஓஷிராய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒன்னும் பூதம் இல்ல ஹார்டன். ஆனா திடீர்னு இது எல்லாத்தையுமே ஹார்டன் பார்த்தரா. ஹார்டனை பார்த்தோன்னே அவ ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிடா. இப்ப அவ என்ன பார்த்து ரொம்ப கடுப்பாவான்னு நினைக்கிறேன். நான் அவளை பயங்கரமா தொல்லை பண்ணி இந்த மாதிரி பிராங்க் பண்ணேன் அப்படின்னு தான் யோசனை இருப்பான்னு நினைக்கிறேன். ரீனா ரொம்ப ஸ்லோவா தான் வரா, எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க திரும்பி பார்த்தா அங்க ரீனா நிக்கிறா. இதே மாதிரி அவ வேற ஒரு இடத்துக்கு போறா, எங்க போனாலும் ரீனா அங்கங்க நிக்கிறா. கடைசியா அவ மாடிக்கு போலான்னு பார்த்தா மாடியே லாக்ல இருக்கு. அங்க ஹார்டன் வந்து சொல்றா, இந்த கொடைய வச்சுக்கோ, கொடைக்காக என் பின்னாடி ஃபாலோ பண்ண? இல்ல அப்படி இல்ல வந்து என்னோட கொடையை கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீ பயந்து போயிட்டியா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. ஆனா இது வந்து உனக்கு கஷ்டமா இருக்கல, இந்த கொடை உனக்கு ரொம்ப ஹைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால நான் பிடிக்கிறேன்னு. நான் பிடிக்கும் போது பயங்கரமா காத்தடிக்குதா, அவ ஃபுல்லா நஞ்சு போயிடுறா. சைடா அவங்க நிக்கிறாங்க. ஆனா நஞ்சு போனனாலே அவளுக்கு கோல்டு போச்சுக்குது. என்ன உனக்கு கோல்டு போச்சுக்கிச்சா என்ன? இந்தா என்னோட ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்குல்ல. அங்க ரீனா கைய வச்சு கூப்பிடறாளா, இவ ரொம்ப பயந்து போயிடா. அப்பனா அன்னைக்கு அடிச்ச மாதிரி இவ திரும்ப என்ன அடிக்க போறான்னு நினைக்கிறேன். அந்த பனிஷ்மெண்ட்டை தான் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஓஷிராய் ரொம்ப நன்றி எனக்கு இதை கொடுத்ததுக்கு. என்னது நன்றியா? எதுக்கு? நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது இந்த சொட்டி எனக்கு பாரோ பண்ணிருக்க, அதுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நான் ரைடோ கூட போகும்போது நீ எப்பயுமே என்ன பார்த்து ஃபாலோ பண்ணுவ, எதுவுமே ஆகக்கூடாதுன்னு. நான் எல்லா டைமும் உன்னை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். டைம்ல அவ்வளவு தூரத்துல இருந்து என்னால நன்றி சொல்ல முடியல, சொல்லியிருந்தாலும் கேட்டிருக்காது. ஃபைனலி என்னால இப்போ சொல்ல முடியுது, ரொம்ப நன்றி. இது கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிச்சரா. அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ண விஷயம் வந்து உனக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல ரைடோ அவங்க ஸ்கூலுக்கு வரானா. அம்மா என்னப்பா நேத்து வந்து லீவ் போட்ட? அதுவா எனக்கு மனசு சரியில்லை. பெஞ்சு கிட்ட வந்து பார்த்தா அந்த வித்தியாசமான கொடையை வச்சு ரிச்சுவல் பண்ணிருப்பால அது இருக்கு. அதை பார்த்து ரைடோ யோசிக்கிறான், இங்க என்னென்ன ஆச்சு நான் வராத போது. இங்க இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.